அம்மாவுக்கு ஒரு வேலையே இல்லை. எப்ப பாரு என்னை எழுப்புறாங்க. சண்டையில கூட நிம்மதியா தூங்க விட மாட்டாங்க. மௌலி வாமா. வாரத்துக்கு 6 நாள் ஸ்கூலுக்கு போறேன். இந்த ஒரு நாள் தானே ஒரு 10-11 மணி வரையும் தூங்குறேன். பொறுக்காத உங்களுக்கு. ஏம்மா இன்னைக்கு தானே தூங்குறேன். ஏதாவது தூங்க வருறியா நீனு? நான் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போறேன். உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? எதுவுமே எனக்கு வேணாம். நான் நிம்மதியா தூங்க விடுங்க. நான் போய் தூங்க போறேன். சரி விடு, எனக்கு மிச்சம். அப்புறம் மௌலி இந்த தெருவில் வந்து திருட நடமாட்டம் அதிகமாக இருக்குது. நீ கதவை டாப்பா போட்டு தூங்கு. ஆமாம், இங்கே என்ன இருக்குது அப்படியே கொட்டி கிடக்குது. வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு திருட அவனே பாவப்பட்டு நம்மளுக்கு போட்டால் தான் உண்டு. ஏண்டி நகை நட்டு மட்டும் இருந்தால் போதுமா திருட எடுத்து போகிறதுக்கு? வீட்டில் டிவி இருக்குது, சோஃபா இருக்குது, ஃப்ரிட்ஜு இருக்குது, அதுக்கப்புறம் பீரோ இருக்குது, ஏசி இருக்குது, இன்வெர்டர் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டா அதுவும் நம்ம காசுக்கு தானே வாங்குது. தெருவில் கந்தது. அது மட்டும் இல்லடி, பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து அவங்க கடத்திட்டு போயிடுறாங்க. போயிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. பிளாக்மெயில் பண்ணி அவங்க கிட்ட காசை வாங்கிடுறாங்க. அதுக்கு தான் உன்னை ஜாக்கிரதையாக இருக்க சொன்னேன். இல்லைன்னா என் கூட மார்க்கெட்டு கிளம்பிட்டு வா. ஆமா இப்பதான் புரியுது நீ எதுக்கு இந்த திருட பயன்படுத்துறேன்னு. மார்க்கெட்டில் ஒன்னால பொருள் தூக்கிட்டு வர முடியாது. ஆனால் தானே என்னை கூப்பிட்றதுக்காக திருட வரான், அது வரான், இவன் வரான்னு போய் சொல்லி என்னை கூப்பிட்றேன். ஏண்டி இவ்வளோ சொல்லியும் உனக்கு புரியல பாரு. சரி நான் போயிட்டு வரேன். யாரா சொந்தக்காரன் வராங்க, பிச்சைக்காரன் வரான்னு எதுவும் கதவை திறந்து விட்டுறாது. அது எங்களுக்கு தெரியும், நீ போயிட்டு வா. சரி மௌலி நான் போயிட்டு வரேன். பாய். இந்த அம்மாவுக்கு ஒரு வேலையே இல்லை. போய் சொல்றது பழப்ப வச்சிருக்குது. சரி தூக்கத்தை கண்டினியூ பண்ணுவோம். அம்மா தாயே பிச்சை போடுங்க. எவன்டா அவன் இப்ப டிஸ்டர்ப் பண்றான்? இப்பதானே தூங்க வந்தேன் நானு. அம்மா 2 நாளா சாப்பிடலாமா? ஏதாவது சாப்பாடு இருந்தா போடுங்கம்மா. அடிச்சே தூங்க விட மாட்டான் நிம்மதியா. ஆஹா இந்த வீடு நல்லா பணக்கார வீடா இருக்கு. இந்த வீட்டில் ஏதாவது குழந்தை இருந்தால் கடத்திட்டு போயிடுவான். கடத்திட்டு போய் பிளாக்மெயில் பண்ணி காசை வசூல் பண்ணிடுவோம். இன்னைக்கு இரு என் கூட்டாளிக்கு ஃபோன் பண்ணுவோம். எனக்கே இந்த வீட்டில் சோறு போட மாட்டாங்க. உனக்கு வேற நான் சோறு பண்ணுமா? ஏமா பணக்கார வீடா இருந்துக்கிட்டு சோறு போடலான்னு சொல்றியம்மா, நியாயமா அடுக்குமா? ஆமா பணக்காரோட தான் பேரு. ஆனா சோறு மட்டும் போட மாட்டாங்க. பர்கரு, பீஸா, கோக்குன்னு அதே மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியா? அதோட உனக்கு என்னம்மா வேணும்? யோ பிச்சை எடுக்க வந்தியா இல்லை என் வாழ்க்கை வரலாறு கேட்க வந்தியா? நாம இந்த பாப்பா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி எல்லாத்தையும் வாங்கிடுவோம். ஆமா பாப்பா, நீ ஏன் இவ்வளவு சலிச்சிட்டு பேசுற? பின்ன என்ன அங்கிள், நானும் எங்க அப்பா அம்மா எனக்கு ஒரு அக்கா 4 பேர் தான் இந்த வீட்டில் இருக்கோம். பணம் நகை எல்லாம் எக்கச்சக்கமா இருக்குது. ஆனா ஒன்றும் சுதந்திரமா இருக்க முடியல. அடி பாவி மக்கா, பணம் இல்லாத நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதுங்களுக்கு பணம் இருந்து கஷ்டப்படுத்தலாம் எங்க எடுக்கும்? சரி பாப்பா, உங்க அம்மா அப்பெல்லாம் இல்லை? எங்க பிச்சைக்கார அங்கிள், எங்க அம்மா வந்து மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. எங்க அக்கா காலேஜுக்கு போயிருக்கு. எங்க அப்பா ஆபீஸ் போயிருக்காரு. நான் மட்டும்தான் இருக்கேன். எங்க அம்மா பூட்டிட்டு இருக்கு சொல்லிச்சு. நான் தான் இப்போ சரி உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். சரி சரி விடு பாப்பா. ஏதாவது உள்ள சாப்பாடு இருக்குதா? எனக்கே எங்க அம்மா போட மாட்டேங்குது. நான் எங்க உனக்கு எடுத்து வரது? சரி நான் போய் பிரியாணி வாங்கிட்டு வந்து தரேன், சாப்பிட்றியா? ஆ சாப்பிட்றேனே. நான் வெளியில சொல்லக்கூடாது. பிச்சைக்காரங்கிட்ட பிரியாணி வாங்கி சாப்பிட்டா மௌலின்னு பேர் வரக்கூடாது. சரி விடு பாப்பா, நான் போயிட்டு வரேன். 4 ஊர் போனாவது எனக்கு கலெக்ஷன் ஆகும். உன் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தா எனக்கு கலெக்ஷன் ஆகாது. ஏம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா. கண்டு தெரியாதம்மா, காது கேட்காதுமா. அடப்பாவி, இப்பதான் காது கேட்கற மாதிரி நல்லா பேசினா, என்ன பார்த்து பேசினா, கண்ணு தெரியாத காது தெரியாதுன்னு போய் சொல்லி நடிச்சிட்டு போறான். ஐயோ யோனி நம்ப முடியாது போல. சரி உள்ள போவோம். இதுக்கு மேல உட்காந்தா நம்மள இவனே தூக்கிட்டு போயிடுவான் போல.